ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நல்ல நாளிலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளின் தியானத்திற்கு என்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி ஆதியாகமத்தின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். ஜெனசிஸ் சாப்டர் 22 verse 14. ஆபிரகாம் அந்த இடத்துக்கு யெகோவா ஈரே என்று பெயரிட்டான். அதனாலே கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும் என்று இந்நாள் வரைக்கும் சொல்லப்பட்டு வருகிறது. ஆமேன். பிரியமானவர்களே, நான் வாசிக்க கேட்டதான இந்த வார்த்தைகளிலே யெகோவா ஈரே என்று ஆபிரகாம் அந்த இடத்திற்கு பெயரிட்டான் என்று இங்கே நான் வாசிக்க கேட்டோம். யெகோவா ஈரே என்று சொன்னால் கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும் என்று அர்த்தம். இந்த வார்த்தையை இன்றைக்கு அநேகர் விரும்பி தங்கள் வீடுகளிலே, தங்களுடைய வாகனங்கள், காரில் பல இடங்களில் எழுதி போட்டிருக்கிறத பார்க்குறோம். யெகோவா ஜைரே என்று போடப்பட்டு, கர்த்தர் நம்முடைய காரியங்களை பார்த்து கொள்ள வேண்டும், கர்த்தர் நம்முடைய தேவைகளை சந்தித்து விட வேண்டும் என்று சொல்லி யெகோவா ஜைரே என்று சொல்லி பல இடங்களிலே எழுதப்பட்டிருக்கிற வார்த்தை. இது கிறிஸ்துவ சமுதாயத்திலே மிகவும் பரிச்சயமான ஒரு வார்த்தையாக இது காணப்படுகிறது. ஆனால் இந்த வார்த்தை ஆபிரகாமுக்கு எப்பொழுது உண்டானது? எப்பொழுது ஆபிரகாமுக்கு தேவன் யெகோவா ஈரேவா இருந்தார் என்பதை நாம் பார்ப்போமேனால், நம்முடைய வாழ்க்கையிலும் தேவன் அப்படியே இருப்பார் என்பதை கற்றுக்கொள்ளலாம். ஆபிரகாமை ஆண்டவர் எடுத்த உடனே ஆபிரகாமுக்கு ஆண்டவர் யெகோவா ஈரேவாக இல்லை. முதல்ல இந்த 22ஆம் அதிகாரத்தின் முதல் வசனத்தில் வாசிக்கும் போது, இந்த காரியங்கள் நடந்த பின்பு தேவன் ஆபிரகாமை சோதித்தார் என்று பார்க்கிறோம். முதல்ல ஒரு சோதனை வருது. எடுத்த உடனே யெகோவா ஈரே, ஆண்டவர் அவருக்கு யெகோவா ஈரேவா இருந்து விடவில்லை. முதலில் ஒரு சோதனை. என்ன சோதனை? அவருடைய புத்திரன், உன் ஏகசுதன், உன் நேசகுமாரன் ஈசாக்கன் இப்போ அழைத்து கொண்டு மோரியா தேசத்துக்கு போய், அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகள் ஒன்றின் மேல் அவனை தகன பலியாக பலியிடு என்று ஆண்டவர் சொல்கிறார். ஒரு டெஸ்ட் வைக்கிறார். இந்த இடத்துல சோதித்தார் என்ற வார்த்தைக்கு ஆங்கில வேதத்தில் டெஸ்ட் என்று போட்டிருக்கு. காட் டெஸ்டட் ஆபிரகாம். ஆண்டவர் சோதித்தார், டெஸ்ட் வைக்கிறார், பரீட்சை. கிறிஸ்துவ வாழ்க்கையில் நமக்கு அவ்வப்போது இப்படிப்பட்ட பரீட்சைகள் வரும். அந்த பரீட்சையில் நம்ம விசுவாசத்தோடு நம்ம காத்திருப்போமேனால் நிச்சயமாக அந்த பரீட்சையில் நாம் தேர்ச்சி பெறுவோம் என்பதிலே எந்த சந்தேகமில்லை. இந்த இடத்துல ஆபிரகாமுக்கு முதலாவது ஒரு பரீட்சை வருது. அந்த பரீட்சையில் பாருங்கள், ஒரு பொறுமையோடு அந்த பரீட்சையை கையாளுகிறார் ஆபிரகாம். அந்த பிரயாணம் சாதாரணமான பிரயாணம் இல்லை. குறித்த மலைகளில் ஒன்றில் என்று சொல்கிறார். நான் காண்கிற மலை வரைக்கும் போ, அது பக்கத்துலலாம் இல்லை. அது எத்தனை நாள் பிரயாணம்னா 4ஆம் வசனத்தில் போட்டிருக்கு, 3ஆம் நாளிலே ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து தூரத்திலே அந்த இடத்தை கண்டான். தூரத்தில் அந்த இடத்தை கண்டான். அந்த பிரயாணம் 3 நாள் பிரயாணம். தன் குமாரனை கூட்டிக் கொண்டு, கட்டைகளை சுமந்து கொண்டு, கழுதையின் மேல் வைத்து, அங்கே கூட வேலைக்காரரை கூட்டிக் கொண்டு ஆபிரகாம் பிரயாணமாக 3 நாள் பிரயாணம் போய் தூரத்திலே அந்த இடத்தை ஆபிரகாம் கண்டான் என்று பார்க்கிறோம். 9ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். தேவன் அவனுக்கு சொல்லியிருந்த இடத்துக்கு வந்தார்கள். அங்கே ஆபிரகாம் ஒரு பலிபீடத்தை உண்டாக்கி, கட்டைகளை அடுக்கி, தன் குமாரனாகிய ஈசாக்கை கட்டி, அந்த பலிபீடத்தில் அடுக்கிய கட்டைகளின் மேல் அவனை கிடத்தினான் என்று பார்க்கிறோம். அப்போது இந்த இடத்துல ஆபிரகாம் கீழ்ப்படுகிறார். ஆண்டவர் சொன்ன வார்த்தைக்கு இந்த இடத்துல கீழ்ப்படுகிறார், விசுவாசத்தோடு கீழ்ப்படுகிறார். அங்கே குமாரன் கேட்குறார், அப்பா நம்ம போகிறோமே, போகும்போது பலிக்கான மிருகம் எங்கே அப்படின்னு கேட்கும்போது, அங்கே ஆபிரகாம் என்ன சொல்கிறாரு? 7ஆம் வசனம், அப்பொழுது ஈசாக்கு தன் தகப்பனாகிய ஆபிரகாமை நோக்கி, என் தகப்பனே என்றான். அதற்கு அவன், என் மகனே, இதோ இருக்கிறேன் என்றான். அப்பொழுது அவன், இதோ நெருப்பும் கட்டயம் இருக்கிறது, தகனபலிக்கு ஆட்டுக்குட்டி எங்கே என்றான். அதற்கு ஆபிரகாம், என் மகனே, தேவன் தமக்கு தகனபலிக்கான ஆட்டுக்குட்டியை பார்த்து கொள்வார். யெகோவா ஈரே, அவர் பார்த்து கொள்வார். அந்த யெகோவா ஈரே என்ற அனுபவத்தை ஆபிரகாம் முன்னதாகவே அறிந்திருந்தார்.
விசுவாசித்திருந்தார். அவர் எல்லாத்தையும் பார்த்து கொள்வார், அதனால் நீ கவலைப்படாத, அவர் பார்த்து கொள்வார் என்றான். அப்புறம் இருவரும் கூடி போய் அந்த இடத்துல பலிபீடத்தில் ஈசாக்கை கிடத்தினான் என்று பார்க்கிறோம். பின்பு ஆபிரகாம் தன் குமாரனை வெட்டும்படி தன் கையை நீட்டி கத்தியை எடுத்தான். அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர் வானத்திலிருந்து ஆபிரகாமே ஆபிரகாமே என்று கூப்பிட்டார். அவன் இதோ அடியேன் என்றான். அப்போ பாருங்க, ஆண்டவர் எடுத்த உடனே ஆண்டவர் ஆபிரகாமுக்கு யெகோவா ஈரேவா இருந்து எல்லாவற்றையும் ஆண்டவர் பார்த்து கொள்வேன் என்று சொன்ன அந்த வாக்கு தத்துவத்தை ஆண்டவர் உடனடியாக கொடுத்துடல. அவன் பிரயாணப்பட்டு குறித்த மலைக்கு வந்து 3 நாள் பிரயாணம். அதற்கு பின்னதாக அந்த மலையின் மேல் விறகுகளை சுமந்து கொண்டு அங்கே வந்து பலிபீடத்தை கட்டி தன் குமாரனை பலிபீடத்திலே கிடத்தி அந்த இடத்துல வெட்டும்படி கையை ஓங்கின பொழுதுதான் ஆண்டவர் சொல்கிறாரு, உன் குமாரன் மேல் கையை போடாதே, ஆபிரகாமே ஆபிரகாமே என்று கூப்பிட்டார். அவன் இதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவர் பிள்ளையாண்டன் மேல் உன் கையை போடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே, நீ அவனை உன் புத்திரன் என்றும் உன் ஏக சுதன் என்றும் பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடினால் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்றார். அப்போ ஆண்டவர் ஆபிரகாமை சோதித்தார். அந்த சோதனையிலே ஆபிரகாம் அங்கே பார்த்தீங்கன்னா ஜெயம் எடுத்தார். அந்த இடத்துல ஆபிரகாம் பாஸ் பண்ணார், அந்த டெஸ்ட்டை பாஸ் பண்ணார். அதுபோல் இன்றைக்கு உங்களுக்கும் பல டெஸ்ட்டு வரும். அந்த டெஸ்ட்டை நம்ம பாஸ் பண்ணணும். அந்த டெஸ்ட்டை பாஸ் பண்ணணும். பலிபீடத்தில் வைக்க வேண்டிய காரியத்தை நம்ம வைக்கணும். இன்றைக்கி அநேக காரியங்களை ஈசாக்கை ஆபிரகாம் அதிகமாய் நேசித்தார். அதுபோல் நம்ம அநேக காரியங்களை அதிகமாக நேசிக்கிறோம். அந்த நேசிக்கிற காரியத்தை எல்லாம் பலிபீடத்தில் வைக்கும்போது தான் அந்த டெஸ்ட்டில் நம்ம பாஸ் பண்ணுவோம். அப்படி டெஸ்ட்டை பாஸ் பண்ண பொழுது ஆபிரகாம் பாருங்கள், அப்பொழுது ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது இதோ பின்னாக ஒரு புதரிலே தன் கொம்புகள் சிக்கி கொண்டிருந்த ஒரு ஆட்டுக்கடாவை கண்டான். அப்பொழுது ஆபிரகாம் போய் கடாவை பிடித்து அதை தன் குமாரனுக்கு பதிலாக தகன பலியிட்டான் என்று பார்க்கிறோம். அப்போ பாருங்கள், அவன் கண்களை அதுக்கப்புறமேல் தான் அந்த ஆட்டுக்கடா ஆபிரகாமுடைய கண்களுக்கு தெரியும். அது வரைக்கும் அந்த கடா ஆபிரகாமின் கண்களுக்கு தெரியல, மறைக்கப்பட்டு இருந்துச்சு. எப்போ தெரிஞ்சிச்சு? தன் குமாரனை பலிபீடத்தில் கிடத்தின பொழுதுதான் அங்கே ஆண்டவர் ஆயத்தம் பண்ணின ஆட்டுக்கடாவை பார்க்கிறான். அப்போ ஒருவேளை ஆண்டவர் குறித்த மலைக்கு அவன் வந்ததுனால தான் அந்த ஆட்டுக்கடாவை கரெக்டாக அந்த இடத்துல பார்க்க முடிஞ்சிச்சு. ஒருவேளை ஆபிரகாம் ஆண்டவர் சொன்னாருன்னு சொல்லி ஏதோ ஒரு மலைக்கு போய் பலிதானே செலுத்தணும் நான் அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு மலைக்கு போய் பலி செலுத்தியிருந்தானா நிச்சயமாக அந்த ஆட்டுக்கடா அங்கே கண்டுபிடிச்சிருக்கவே முடியாது. அப்போ ஆண்டவர் பாருங்கள், எல்லாத்தையும் பிளான் பண்ணி ஆண்டவர் தம்முடைய சித்தத்தின்படி எல்லாவற்றையும் ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறார். அதுதான் யெகோவா ஈரே. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் யெகோவா ஈரேவாய் ஆண்டவர் இருக்க வேண்டும் என்று சொன்னால் நாமும் ஆபிரகாமை போல முதலாவது அந்த பரீட்சையை பாஸ் பண்ணணும், விசுவாசிக்கணும், கீழ்ப்படியணும். அப்படி தேவனுக்கு பயப்படுகிறவர்கள் என்று ஆண்டவருக்கு முன்பாக நாம் காணப்படும் பொழுது ஆண்டவர் நிச்சயமாக ஆபிரகாமுக்கு யெகோவா ஈரேவாய் இருந்தது போல நமக்கும் யெகோவா ஈரேவாய் இருப்பதற்கு போதுமானவராக இருக்கிறார். இந்த அருமையான இந்த நல்ல நாளில் கூட இந்த வசனம் கேட்ட உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதித்து இந்த வார்த்தையின்படி தேவன் உங்களுக்கு யெகோவா ஈரேவாய் இருந்து உங்கள் பிரச்சனைகளெல்லாம் ஆண்டவர் பார்த்து கொள்வாராக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ ஆல். அமேன், அமேன். நாம் ஜெபிப்போம். எங்கள் அதிகமாய் நேசிக்கிறதான எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நாங்கள் தியானிக்க கேட்டதான இந்த வார்த்தையின்படியாக ஆபிரகாம் அந்த இடத்திற்கு யெகோவா ஈரே என்று பெயரிட்டான். அதனாலே கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும் என்று இந்நாள் வரைக்கும் சொல்லப்பட்டு வருகிறது என்ற வார்த்தையின்படியாய் ஆண்டவரே, நீர் அந்த இடத்திற்கு பேர் வைத்திருப்பா. அப்படிப்பட்ட அனுபவம் உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருத்தருக்கும் உண்டாக கர்த்தர் கிருபை செய்தருவீராக. ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் வல்ல நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென்.